மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். திருக்கோவிலூரில் 19ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கண்டுபிடிப்பு. தென்பெண்ணையாற்றின் தென்கரையில் ஜீயர்கள் சமாதியின் அருகில் வெட்டப்பட்டிருந்த பாறை கல்வெட்டையும் மருந்து தயாரிக்க பயன்படும் குழியினையும் கள்ளக்குறிச்சி மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவத்தின் தலைவரும் கல்வெட்டு ஆய்வாளருமான சிங்கார உதயன் தலைமையில் சிறப்பு தலைவர் விழுப்புரம் வீரராகவன், பன்ருட்டி இம்மானுவேல், சு சங்கர், நல் நூலகர் மு அன்பழகன், கவிநிலவன், பாப் கார்த்திகேயன் ஆகியோர் கண்டுபிடித்து ஆய்வு செய்தனர். இப்பாறை கல்வெட்டு 3 வரிகளை கொண்டதாகவும் இது 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இதில் வி ராகவ ஐயர் தர்மம் என்று பொறிக்கப்பட்டுள்ளது. இதற்கு கீழே மருந்து தயாரிக்க பயன்படும் குழியை அமைத்து இவர் பெயரில் தர்மம் என்று வெட்டி வைத்துள்ளனர். இந்த மருத்துவ குழி பாறைக்கு அருகில் ஜீயர் சமாதிகள் அமைக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. 15ஆம் நூற்றாண்டிலிருந்து ஜீயர் சமாதி உள்ளது. 18ஆம் பட்டம் ஜீயர் பெயர் வீரராகவ ஐயர் என்பதாகும். இவர் 1828 முதல் 1842 பட்டம் வகித்தவர் ஆவார். அவருடைய தர்மமாகவும் கூட இருக்கலாம் என்று தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறோம். தற்போது உள்ள ஜீயர் சமாதி சுவாமிகள் 26ஆம் பட்டம் ஆவார். இப்பாறைக்கு அருகில் இறந்தவர்களை அடக்கம் செய்யும் ஈமத்தாழியின் உடைந்த சிதறிய பகுதிகள் மேற்பரப்பில் காணப்படுகின்றன. தொடர்ந்து இப்பகுதியை ஆய்வு செய்தால் நிறைய தொன்மை வரலாற்றை அறிய முடியும் என்றனர். செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன். நன்றி. வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவத்தினுடைய தலைவர் சிங்கார உதயன். திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் அருகிலும் தென்பெண்ணை ஆற்றங்கரையின் ஓரத்திலும் ஜீயர் சமாதிகள் உள்ளன. கடந்த 15ஆம் நூற்றாண்டு முதற்கொண்டு இதுவரை உள்ள ஜீயர் பட்டமேற்ற ஜீயருடைய சமாதிகள் அங்கே வரிசையாக உள்ளது. அந்த சமாதிக்கு அருகாமையில் தென்பெண்ணை ஆற்றின் கரையின் ஓரத்தில் ஒரு பாறையில் மருந்து அரைக்க பயன்படும் பாறை குழியை கண்டுபிடித்தோம். அக்குழியில் வெட்டியவருடைய பெயர் 18ஆம் நூற்றாண்டு சேர்ந்ததாக இருக்கிறது. வி ராகவ ஐயர் தர்மம் என்று பொறிக்கப்பட்டுள்ளது. 3 வரிகளில் அந்த எழுத்து பொறிக்கப்பட்டுள்ளது. அந்த மருந்து அழிக்கும் குழி செம்மையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் மருந்து பச்சிலை மூலிகையை அரைத்து பொதுமக்களுக்கு, நோயாளிகளுக்கு பயன்படுத்தி வந்தது தெரிகிறது. மேலும் அந்த பாறைக்கு அருகிலேயே முதுமக்கள் தாழி, சிதைந்த முதுமக்கள் தாழியின் ஓடுகள் கிடைக்கின்றன. இப்பகுதியை நாங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறோம். மேலும் இந்த 15ஆம் நூற்றாண்டிலிருந்து வரும் ஜீயர் சமாதியில் 18ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவருடைய பெயர், ஜீயருடைய பெயர் வி ராகவ ஐயர் என்பதாகும். இதுவும் ஆய்வுக்குரியதாகும். அவருடைய தர்மமாக கூட இது இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. தொடர்ந்து இப்பகுதியை நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோம். ஏனென்றால் சமண தடங்களில் மட்டுமே இப்படி மருந்து அழைக்கும் குழிகளை, பாறை குழிகள் காணப்பட்டது. இப்படி ஒரு வித்தியாசமான குழியை இப்பொழுதுதான் நாங்கள் கண்டெடுத்துள்ளோம். அதை தொடர்ந்து நாங்கள் ஆய்வு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.